30 rupees பிளான்ட் தான் நான் வளர்க்குறது எப்படின்னு சொல்ல போகிறேன். சின்ன செடியிலேருந்தே பெருசாகணுன்னா நம்ம எப்படியெல்லாம் மண் ரெடி பண்ணணுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சின்ன செடி தான் இது, ரோஜா செடி. இது வந்து கார்டனில் வந்து இந்த ரோஜா செடி 30 rupees தான் விற்கும். அந்த பிளான்ட்டு தான் இது. இது போல் சின்ன செடியாகவே நீங்கள் வாங்கிட்டு இது போல் சின்ன சின்ன பாட்டில் வந்து வளர்த்தாலே போதும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வச்சுருந்து நம்ம தொட்டி மாற்றணும். இது போல் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட்லேயே நட்டிங்கன்னா சூப்பராக பிளான்ட்டில் வந்து இது போல் மொட்டு வைக்கும். பாருங்கள், இந்த சென்ட்டு ரோஜா வந்து நிறைய மொட்டு வச்சுது. பூவெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இருக்கிற மொட்டு இப்போ பெருசாகுது. இப்போ நம்ம ஒரு ரோஜா செடி வந்து சின்ன ரோஜா செடி வாங்கினா எப்படி நடணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. வேப்ப இலை, செம்மண், கொஞ்சமாக மணல், அது போல் கலந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பனானா பீல்ஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு, ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இது. ஏன்னா ஏற்கனவே செய்கிறவங்களுக்கு வளர்க்க தெரிஞ்சவங்களாம் செஞ்சுப்பாங்க. நீங்கள் நல்லா காய வச்சுட்டு பனானா பீல்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது. கடலை பின்னாக்கோ இல்லை வேர்க்கடலை பவுடரோ வந்து ஒரு ஸ்பூனோ ஒரு அரை ஸ்பூனோ, ஏன்னா சின்ன பாட்டி இது, ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பவுட்ரு அதிலே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின சைஸே பூக்கும். நான் சொன்ன பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு நட்டிங்கன்னா இதே சைஸே பூக்கும் உங்களுக்கு பூவு. அதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பனானா வந்து நாட்டு சர்க்கரை கலந்து நம்ம தண்ணியில், அதாவது நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருப்போம் ஃபர்மெண்ட் பண்ணி பனானாவை. வாழைப்பழம், வெல்லம் ரெண்டுமே சேர்த்து பிசைஞ்சு அப்படியே வச்சிடணும். ஒரு 30 days கழித்து, ஒரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். உடனே யூஸ் பண்ணணுன்னா ஒரு வாழைப்பழமும் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கலந்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே 3 days மட்டும் வச்சுருந்து கொஞ்சமாக வந்து அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாயிலில் வந்து தெளித்து கலந்து விட்டுடணும். நான் சொன்ன பொருளெல்லாம் வெங்காயத்தோல், கருவேப்பிலை, வேப்ப இலை, அது போலலாம் வந்து நீங்கள் சாயிலுக்குள்ளே போடணும். பனானா பீல்ஸ் எல்லாம் நல்லா காய வச்சுங்க எல்லாமே. இந்த வாழைப்பழம் ஜெல்லு வந்து இதில் தண்ணி வந்து அதாவது சாயிலில் ஸ்ப்ரே பண்ணி விடணும். தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு செடி நட்டுடலாம். அதில் வந்து கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும். சப்போஸ் எள்ளு புண்ணாக்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து எள்ளு புண்ணாக்கோ இதுவாகவே நம்ம கிச்சனில் வச்சுருப்போம் எள்ளு, அது கூட மிக்ஸி கப்பில் வந்து கடுகு, எள்ளு ஒரு 1/4 ஸ்பூனு, வேர்க்கடலை பவுடர் வந்து அரை ஸ்பூனு, 3மே கலந்து சாய்க்குள்ளே கலந்துடணும் நான் சொன்ன பொருளோட. மண் வந்து 2 கப்பு செம்மண், 1 கப்பு மணல், அரை கப்பு வந்து கவுமேனூர், அதாவது மாட்டு சாணம் மக்கினது. சப்போஸ் புதுசு வந்து கிடச்சிதுன்னா காய வச்சுட்டு கூட அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா காஞ்சிடணும், அப்போ தான் நல்லது. எல்லாமே கலந்துட்டு நம்ம செடி நட்டணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரோஜா செடிக்கு ரெடி பண்ணி சாயிலுக்குள்ளே 30 rupees நட்டிங்கன்னா இதே சைஸ்லேயே பூக்கும் உங்களுக்கு ஃப்ளவரு. இது நாட்டு ரோஸ் பாருங்கள், இது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, குச்சியாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், தளிர்லாம் நல்லா வைக்கிது, நிறைய மொட்டு கூட வந்துருச்சு. இப்போ இது வந்து காய்கறி வேஸ்டெல்லாம் கலந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நட்ட பிளான்ட். அது நீங்கள் வந்து எங்கேயும் தேடி போகாமல் எருவுக்கெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து தான் விடணும். நட்டுட்டு 3 days நிழலில் வச்சுருந்து ஒரு நாள் நட்ட நன்று மட்டும் விட்டுட்டு மறுநாள் விட்டுட்டு தண்ணி ஊற்றி, ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றணும், மறுநாள் தண்ணி ஊற்றக்கூடாது, அதுக்கு மறுநாள் தண்ணி ஊற்றணும். அது போல் வச்சுட்டு 3 நாள் கழித்து தான் நீங்கள் வெயிலில் வைக்கணும். அப்போ தான் நல்லது. வெயிலில் வச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிக்குங்க. இல்லை ஒரு நாள் ஊற்றிட்டு மறுநாள் மேல் சாயில் மட்டுமே நினச்சிட்டு அதுக்கு மறுநாள் தண்ணி ஊற்றணும். இந்த தொட்டிக்கு வந்து ரொம்ப சின்னது, இது 8 inch பாட்டு. ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினது தொட்டி. நிறைய சேர்த்து 6 தொட்டி அப்படிலாம் இருக்கும் பாருங்கள், அந்த தொட்டி நான் வாங்கினது. இது போல் நீங்கள் நடும்போது 2 glass வாட்டர் தான் இதில் பிடிக்கும். அதை விட கம்மியாகவே பிடிக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஊற்றி பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி கீழே வருதோ அதை பார்த்துட்டு தண்ணி விடலாம். மேலுக்கு மட்டும் ப்ளெயின் வாட்டர் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணணும். வேப்ப இலை தண்ணி, மஞ்சள் தண்ணி இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது லீஃப் பின்னாடி எல்லாம் கூட, அப்போ தான் ரோஜா செடி நல்லா வளரும். தளிர் வச்ச உடனே நீங்கள் மருந்து அடிச்சிடணும்.
நட்டதுக்கப்புறம் கூட மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம் மஞ்சள் தண்ணி. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.